இந்த காணொளி ஸ்வீடன் RFSU IBPF நிறுவனத்தின் தயாரிப்பாகும். இலங்கை குடும்ப திட்ட சங்கம் சுதேச மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளது. மாதவிடாய் என்பது உங்கள் யோனியிலிருந்து வரும் மாதாந்த இரத்தப்போக்காகும். இதன் அர்த்தம் நீங்கள் பாலியல் ரீதியாக முதிர்ச்சி அடைந்தவர் என்பதாகும். நீங்கள் பருவமடையும் போது பொதுவாக 12 வயது முதல் 14 வயதிற்குள் முதல் மாதவிடாய் ஏற்படும். ஆனாலும் அது 9 முதல் 16 வயதிற்குள் கூட ஏற்படலாம். உங்களுக்கு 16 அல்லது 17 வயதிற்குள் முதல் மாதவிடாய் ஏற்படவில்லை என்றால் நீங்கள் ஒரு மருத்துவரை சந்திக்க வேண்டும். மாதவிடாய் இரத்தம் கருவுறாத முட்டை மற்றும் கருப்பையின் புரணி ஆகியவற்றை கொண்டுள்ளது. மாதவிடாய்க்கு பிறகு உங்கள் கருப்பை புதிய புரணியால் நிரப்பப்படும். பொதுவாக உங்கள் மாதவிடாய் 3 முதல் 7 நாட்கள் வரை நீடிக்கும். மாதவிடாய் இரத்தம் பல்வேறு நிறங்களை கொண்டிருக்கும். முதலில் இது பெரும்பாலும் வெளிர் சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இறுதியில் கடும் சிவப்பு அல்லது பழுப்பு நிறமாக மாறும். இதில் திசு துண்டுகள் இருக்கலாம். மாதவிடாய் இரத்தம் நிறம் மற்றும் கலவையில் மாறுபடுவது முற்றிலும் இயல்பானது. உங்கள் மாதவிடாய் காலத்தில் உங்களுக்கு பொதுவாக 20 முதல் 80 மில்லி லீட்டர்கள் வரை இரத்தப்போக்கு ஏற்படும். ஆனால் அதனை விட அதிகம் போன்றும் உணரப்படலாம். மகளிருக்கான சுகாதார பொருட்களை பயன்படுத்துவது உங்கள் துணிகளை இரத்தக் கறைகளிலிருந்து பாதுகாக்க உதவும். நீங்கள் மருந்தகங்கள், மளிகை கடைகள் அல்லது இணையதள விற்பனைகள் மூலம் பேண்டி லைனர்கள், சானிட்டரி நாப்கின்கள் மற்றும் டம்பான்களை வாங்கலாம். பீரியட் கப் எனப்படும் கோப்பைகள் போன்ற மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பெண்களுக்கான சுகாதார பொருட்களையும் மருந்தகங்கள் அல்லது இணையதளமூடாக கொள்வனவு செய்யலாம். உங்கள் மாதவிடாய் சுழற்சி உங்கள் மாதவிடாயின் முதல் நாளிலிருந்து அடுத்த மாதவிடாயின் முதல் நாள் வரை கணக்கிடப்படுகிறது. சுழற்சியின் நீளம் மாறுபடலாம், ஆனால் இது சுமார் 28 நாட்கள் வரை நீடிக்கிறது. அண்டவிடுப்பானது நடுவில் தோராயமாக நிகழ்கிறது. ஒரு கருமுட்டை ஃபலோப்பியன் குழாயிலிருந்து விடுபட்டு யோனியை நோக்கி நகரும் போது இது நிகழ்கிறது. பின்னர் அது உங்கள் மாதவிடாய் சுழற்சியின் ஒரு பகுதியாக உங்கள் உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. அண்டவிடுப்பு நாட்களில் உங்கள் கருமுட்டை விந்தணுவால் கருவுறலாம். கருவுற்ற முட்டை கருப்பையின் புரணியுடன் இணைந்த பின் அது வெளியேறாது. அதன் பின் உங்களுக்கு மாதவிடாய் ஏற்படாது. வழமை போல் உங்களுக்கு மாதவிடாய் ஏற்படவில்லை என்றால், கருத்தடை இல்லாமல் உடலுறவு கொண்டிருந்தால் நீங்கள் கர்ப்பமுற்றிருப்பதாக கருதலாம். மாதவிடாய் தாமதம் வேறு காரணங்களாலும் ஏற்படலாம். மாதவிடாய் நீண்ட நாட்கள் தாமதமாகிவிட்டால் நீங்கள் மருத்துவமனையொன்றை அல்லது மருத்துவரை நாடுங்கள். மாதவிடாய் காலத்தில் உங்கள் கருப்பை சுருங்குகிறது. இது வலி அல்லது அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அதனை பிடிப்பு என்றும் அழைப்பர். மாதவிடாய் காலத்தில் கடுமையான வலியை நீங்கள் அனுபவித்தால் உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் என்ற ஆரோக்கிய பிரச்சனை இருப்பதாக கருதலாம். எண்டோமெட்ரியோசிஸ் என்பது இயல்பானது. இது 10 பெண்களில் ஒருவர் அளவில் பாதிக்கிறது. மாதவிடாய் காலத்தில் கடுமையான பிடிப்புகள் அல்லது அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டால் மற்றும் சோம்பலாக உணர்ந்தால் மருத்துவமனையொன்றை அல்லது மருத்துவரை நாடுவது முக்கியமானது. உங்கள் இரத்தப்போக்கை குறைக்க மாத்திரைகள் உள்ளன. மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்வது ஆபத்தானதல்ல. மாதவிடாய் என்பது ஒருவருக்கொருவர் மாறுபடும். ஒரே நபரை பொறுத்தமட்டில் அது அவ்வப்போது மாறுபடும்.
ஏதாவது வித்தியாசமாக உணர்ந்தால் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லலாம் அல்லது மருத்துவரை அணுகலாம்.